equations of normal and tangent to the curves x is equal to cos theta, y equal to 2 sin square theta, t equal to pi by 3. பொதுவாக curve equation கொடுத்துட்டு பாயிண்ட் கொடுத்துட்டு equation of tangent normal கண்டுபிடி சொல்லுவாங்க. இங்கன்னா parametric form கொடுத்துருக்காங்க. வளைவரை கொடுத்துட்டு ஒரு புள்ளி கொடுத்துட்டு தொடுகோடு செங்கோடு கண்டுபிடி சொல்லுவாங்க. அப்படி கேட்காம இந்த துணை அலகு சமன்பாடு கொடுத்துட்டு நம்மளை தொடுகோடு செங்கோடு கண்டுபிடி சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் ஒரு டிஃப்ரெண்டான சம். parametric form கொடுத்துட்டா எப்படி m கண்டுபிடிக்கிறது, எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, எப்படி சாய்வு கண்டுபிடிக்கிறதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ x ஈக்குவல் டு y ஈக்குவல்னு கொடுத்துக்கிறாங்க. பொதுவாக y ஈக்குவல் கொடுத்துட்டு பாயிண்ட் கொடுத்துட்டு நம்மளை ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்கே ஆனால் parametric form கொடுத்துருக்காங்க, துணை அலகு வடிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு x1 y1 தேவைப்படுது. ஃபார்முலாவில் பாருங்கள், நம்ம எய்ம் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் நார்மல் ஈக்குவேஷன் கிடைக்கணும், செங்கோட்டை சமன்பாடு தொடுகோட்டை சமன்பாடு கிடைக்கணும். இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு x1 y1 தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம t ஈக்குவல் டு பை பை 3 இந்த x ஈக்குவல் டு காஸ் தீட்டா, y ஈக்குவல் டு 2 sin square theta அப்ளை பண்ணி பாயிண்ட் முதல்ல கண்டுபிடிச்சிடும். அது x1 y1 எடுத்துக்கும். அப்புறம் parametric ஃபார்முக்கு எப்படி நம்ம m கண்டுபிடிக்கிறதுன்றதையும் ஆல்ரெடி 11ல் படிச்சிருக்கோம். இப்போ ரீகால் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், முதல்ல பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா x1 y1 கண்டுபிடிக்கிறேன். அடுத்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க t ஈக்குவல் டு பை பை 3. ஸோ அப்போ x is equal to cos t. இப்போ x is equal to cos t-ன்னு என்னதுங்க, பை பை 3. cos பை பை 3 தெரிஞ்சுக்கிங்க. cos 60, cos 60 என்னதுங்க, cos 60 1 by 2. அப்போ x 1 by 2 தெரிஞ்சு போச்சு. அப்போ y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 sin square t. ஸோ y ஈக்குவல் டு 2 sin square t. t என்னதுங்க, பை பை 3. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருந்தோம், cos 60 cos பை பை 3 1 by 2. அதுபோல் இங்கேயும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். sin பை பை 3 நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். sin பை பை 3 sin 60 நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். √3 by 2 sin square பை பை 3. அப்போ sin பை பை 3 √3 by 2 பவரில் 2 இருந்தால் பவரில் 2 போடுறோம். ஸோ y ஈக்குவல் டு 2 இன்ட்டு √3 by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 by 4 கிடைக்கும். 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது y 3 by 2 x 1 by 2. அப்போ அவங்க கொடுத்துருக்க parametric ஃபார்ம் துணை அலகு சமன்பாடுகளை பயன்படுத்தி t ஈக்குவல் பை பை 3 இதை யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். புள்ளி நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சோம், x 1 by 2 y 3 by 2 கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம x1 y1 எடுத்துக்க போகிறோம். அப்போ x1 y1 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நம்ம m மைனஸ் 1 by m தேவைப்படுது. m y கொடுத்துருப்பாங்க, வித் ரெஸ்பெக்ட் x டிவிஷன் பண்ணி m கண்டுபிடிச்சிருவோம், சாய்வு கண்டுபிடிச்சிருவோம், ஸ்லோப் கண்டுபிடிச்சிருவோம். இங்கே ஆனால் பாருங்கள் parametric ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். x is equal to cos t, y equal to 2 sin square t. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, இன்னும் கவலைப்பட தேவை. parametric ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா இப்போ x is equal to cos t கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் t-ல கொடுத்துருக்காங்க. அதாவது t-யை பொறுத்து தான் சமன்பாடு இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு t தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x-ஐ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t, t-யை பொறுத்து x-ஐ மூவாய்க்கே பண்ணணும். அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ்னா சைனு, சாரி மைனஸ் சைனு. அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் டீனா வித் ரெஸ்பெக்ட் டு டி மைனஸ் சைன் டி. இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் இல்லை, கஷ்டம் ஈஸி தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் டி, இதை வித் ரெஸ்பெக்ட் டு டி, டியை பொறுத்து வகை பண்ணணும். அப்போ காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் டி. அதே போல் டிஒய் பை டிடி கண்டுபிடிக்கணும். ஒய் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்குது, டியை பொறுத்து தான் ஒய் சமன்பாடு இருக்குது. அப்போ டியை பொறுத்து வகை பண்ணணும். ஒய்யை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ 2க்கு 2 sin ஸ்கொயர் டீனா 2 sin டி, sin டீனா காஸ் டி. திரும்பி சொல்கிறேன், 2 காஸ் அப்படியே இருக்குது, sin ஸ்கொயர் டி செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன். 2 sin டி பவர் டிஃபரன்சியேஷன் எக்ஸ் பவர் என்ன, n x பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியும். டிஃபரன்சியேஷன் எக்ஸ் பவர் என்ன, n x பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால்
2 sin t. அப்புறம் sin t டிவைட் பண்ணா cos t. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. dy by dt equal to 4 sin t cos t. முதல்ல பாராமெட்ரிக் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா துணை அலகு வடிவம் கொடுத்தாங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல கொடுத்துருக்காங்க. டீயை பொறுத்து கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் சமன்பாடு. அப்போ எக்ஸை டிஃபைன் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஒய்யை டிஃபைன் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டி வந்து பொறுத்து இருக்கிறதான சமன்பாடு எக்ஸையும் ஒய்யும் டீயை பொறுத்து வேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லோப்னா dy by dx. அதனால முதல்ல dy by dt divided by dx by dt. இது பெரிய குழப்பமே கிடையாது. இங்க பாருங்க dy by dx தான் ஸ்லோப். அப்போ முதல்ல dy by dt divided by dx by dt. சப்போஸ் கொஸ்டின் மாற்றி கொடுத்தாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கணும். dy by dt divided by dx by dt மாற்றிக்கணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். dy by dt என்ன பாருங்க 4 sin t cos t. அதே மாதிரி dx by dt தெரியும் minus sin t cancel. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது minus 4 cos t. dy by dx minus 4 cos t. இருந்தாலும் அவங்க t-க்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. at t equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க by 3. ஸோ at t equal to by 3 ஸ்லோப் என்னன்னு சொல்லணும். by 3 dy by dx equal to minus 4 cos t na by 3. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் cos by 3 அப்படின்னா cos 60 1/2 தெரியும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் 1 2 is 2 2 2 are 4 ஒரு 2 2 4 minus 2 கிடைக்குது. dy by dx minus 2 கிடைக்குது. இதுதான் நான் என்ன எடுத்துக்கிறேன் m எடுத்துக்கிறேன். இப்போ m minus 2 mனா ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டின் சாய்வு. நம்மளுக்கு ஃபார்முலாவில் m தேவை. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு m வரும், ஈக்குவேஷன் நார்மலுக்கு -1/m வரும். அப்போ m ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு அங்கே இருக்கிற சைடை சேஞ்ச் பண்ணால் -1/m கிடைக்குது. ஓகே, m தெரிஞ்சு போச்சு, -1/m தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அதுக்கான ஃபார்முலா என்ன தொடுகோட்டி சமன்பாடு y minus y1 divided by x minus x1 equal to m. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா எழுதிங்க. இங்கே பாருங்க ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தொடுகோட்டின் சமன்பாடு y minus y1 divided by x minus x1 equal to m. m நம்ம போடலாம் -2 போடலாம். x1 y1 தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1/2 3/2. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் அங்கே எழுதிக்கும் 1/2 3/2. இது நம்மளுக்கு தெரியும். இது x1 y1 இதில் அப்ளை பண்ணோம்னா பாருங்க y minus y1 3/2 divided by x minus x1 1/2 equal to என்ன கிடைக்குது -2. இதை அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும் y minus 3/2 equal to x into -2. இப்போ -2x minus minus plus இப்போ 1/2 into 2 2 கேன்சல் ஆகி 1 மட்டும் வரும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இங்கே 2 இருக்குது -3/2 இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. இதை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். இங்கே 4 இருந்தால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இருக்குது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2y 2ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்து இங்கே 2 கேன்சல் ஆகும் -3 மட்டும் தான் வரும். 2ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்து -2x -4x மாறிடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ண பார்த்து 1 வந்து 2ஆக மாறிடும். சரி, அதுக்கப்புறம் ஆன்சருக்காக எப்படி எழுதுவோம் 4x plus 2y minus 5 equal to 0. இதெல்லாம் பெரிய குழப்பமோ கஷ்டமோ கிடையாது. இந்த -4x plus 2 நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நம்மளுக்கு +4x -2 கிடைக்கும். அது அடுத்த ஸ்டெப்பில் 4x plus 2y minus 5 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் செங்கோட்டின் சமன்பாடு நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும்.
என்ன தெரியும் சொல்லுங்கள், ஃபார்முலா சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் தான், நான் சொல்கிறதே செய்யணும் அவசியம் கிடையாது. நான் சும்மா உங்களுக்கு புரிதல நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி மாற்றி சொல்லித்தரேன். அப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் ஆகும். சார் ஏன் இப்படி எழுதுறாரு, ஒரு ரெண்டும் ஒன்று தானா, அப்படி என்ன வரும்? செங்கோட்டையும் சமன்பாடு y மைனஸ் y1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் x1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m. ஓகே, y மைனஸ் y1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் x1 தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். y மைனஸ் 3/2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1/2 மைனஸ் 1/m தெரியும். அப்போ அதை எழுதுங்க. y மைனஸ் 3/2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 1/m. மைனஸ் 1/m என்னது 1/2. ஓகே, அந்த 1/2 அங்கே எழுதிக்கிறோம். இது பெரிய கஷ்டம் இல்லை, இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். y மைனஸ் y1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் x1. இங்கே பாருங்கள், இதுதான் நான் அப்ளை பண்ணிக்கோன்றேன். ஓகே குட். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 இன்ட்டு y மைனஸ் 3/2. அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2y மைனஸ் 3/2 இன்ட்டு 2 கேன்சல் ஆகிடும், 3 மட்டும் தான் வரும். ரைட்டு. எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு 2 வருது டினாமினேட்டரில். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4y மைனஸ் 6 2x மைனஸ் 1 கிடைக்கும். இதுக்கு நம்ம புக் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி ஆன்சர் கொடுத்துருவாங்க. இது மாதிரி 2x மைனஸ் 4y இதை ரைட் சைடு எடுத்து போகிறேன். ஓகே, ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. பெரிய குழப்பமே கஷ்டமே கிடையாது. 4x மைனஸ் 6 ரைட் சைடு எடுத்துவாங்க. மைனஸ் 4y. இப்போ 2y ஆல்ரெடி இருக்குது, மைனஸ் 4y மைனஸ் 6 ரைட் சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 மைனஸ் 1 ப்ளஸ் y. இது ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அதாவது செங்கோட்டினுடைய சமன்பாடு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.